Hi friends, இன்னைக்கு கைத்தொழில் களஞ்சியம் சேனல்ல நம்ம ஸ்டிச்சஸ் எல்லாமே போட்டுருந்தோம். ஒரு 5 ஸ்டிச்சஸ் போட்டுருந்தோம். அதில் 5 ஸ்டிச்சஸில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சான ரன்னிங் ஸ்டிச்சஸ்க்கு ஒரு ப்ராக்டிஸ் இமேஜ் போட போகிறோம். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதோட இமேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜும் நம்ம போட்டிருக்கிற இமேஜும் ரன்னிங் ஸ்டிச்சோட இமேஜும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன். அந்த இதை கிளிக் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேணுன்றவங்க அதை ட்ரேஸ் எடுத்துகிட்டு கூட நீங்கள் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிக்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இமேஜஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி கிளாத்தில் வந்து ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. ட்ரேஸ் எடுக்கிறது எப்படின்றது தெரியலனா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். நம்ம வயர் கூடையில் போடுற ஐட்டம் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981. இப்போது எப்படி நம்ம போடலான்றதையும் பார்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கிளாத்தில் நம்ம த்ரெட் எப்பயும் போல் போட்டு நாட் எடுத்துக்கோங்க. நம்ம போடுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரன்னிங் ஸ்டிச்சஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ட்ரேஸ் எடுக்கிறதுக்கான பிக்சர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கில் கொடுத்துருக்குறேன். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச்சஸாக போட்டுக்கோங்க. கரெக்டாக ஈக்குவல் அளவில் ரன்னிங் ஸ்டிச்சஸை போட்டுகிட்டே வாங்க. இந்த மாதிரி தான் ரன்னிங் ஸ்டிச்சஸை போட்டுக்கணும். இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பில்லோ கவர் இந்த மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். கர்ச்சீஃபில் கூட நீங்கள் டிசைன் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டரியை வச்சு நீங்கள் வந்து ஒரு சாரீக்கு கூட நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. ரன்னிங் ஸ்டிச்சஸ் தான் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வர்றோம். இந்த மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம். உள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். இல்லை அப்படியே வந்து நீடில் வச்சுட்டே வந்து கொண்டுட்டு வரலாம். ரன்னிங் ஸ்டிச்சஸை கண்டினியூஸாகவும் நீங்கள் போட்டுகிட்டே வரலாம். பாருங்கள், இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் சப்போஸ் வளைவு வர்ற இடத்துல ஒரு சைடு இன்சர்ட் பண்ணி தான் நீங்கள் கொண்டு வர முடியும். கீழ்ப்பக்கம் கொண்டுட்டு போய் தான் கொண்டு வர முடியும். அதையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கீழே இன்சர்ட் பண்ணி வளைவு வர்ற இடத்துல கொண்டுட்டு போய் தான் நீங்கள் போட முடியும். பாருங்கள், ரன்னிங் ஸ்டிச்சஸை அப்படியே கண்டினியூஸாக போட்டிருக்கிறோம். உங்களுக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன கலர்ஸ் தேவைப்படுதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு எந்தெந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல எல்லாமே கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். இதே மாதிரி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுங்க. இந்த இடத்துல ஃபுல்லாகவே லீஃபை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கங்க. ஃப்ளவரை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடணும். இதே மாதிரி ஸ்டிச்சஸை ஃபுல்லாகவே போட்டு நம்ம எல்லா ஸ்டிச்சஸையும் யூஸ் பண்ணி போடுற டிசைன்ஸ் எல்லாமே அடுத்தடுத்தது கொடுப்போம். இப்போ நம்ம போட்டிருக்க ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கிட்ட ஸ்டிச்சஸ்க்கு எப்படி ஒரு டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ. இப்போது இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு எண்டு நாட் போட்டுட்டு முடிச்சிடுங்க. இப்போது இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவரில் உள்ளது எல்லாத்துலேயுமே இதே மாதிரி தான் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு டைமே போட்டு ஃபினிஷ் பண்ணிகிட்டே வாங்க.
இப்போது நம்ம 5 ஸ்டிச்சஸ் போட்டோம், அதில் ஒரே ஒரு ஸ்டிச்சஸ் மட்டும் யூஸ் பண்ணி எப்படி ரன்னிங் ஸ்டிச் போடலாம், அந்த டிசைனை வச்சுட்டு எப்படிலாம் நம்ம டிசைன் பண்ணலான்றதை நம்ம பார்த்தோம். இதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு இமேஜஸ், அதாவது ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்குமே ப்ராக்டிஸ் இமேஜ் போட்டுகிட்டே வாங்க. நான் உங்களுக்கு இந்த இமேஜை ஃபுல்லாகவே சொல்லி காட்டுறேன். இப்போது இதே மாதிரியே கண்டினியூஸாகவே போட்டுகிட்டே வாங்க. நான் போட்டுட்டு வரேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு டைமே போட்டுகிட்டே வரணும். இந்த இது அதுக்கப்புறம் இந்த இது இப்படியே ஃபுல்லாகவே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அடுத்தது எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்றதை காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் போட்டு முடிச்சுட்டேன். அதே ரன்னிங் ஸ்டிச்சஸ் தான் போட்டு முடிச்சுட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான், இப்போது போட்டு முடிச்சாச்சு. இதே மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுங்க பாருங்கள். இதே மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நமக்கு வளைவு வர்ற இடத்துலலாம் உள்ளக்க இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது இதே மாதிரி இந்த ரவுண்டு ரிங் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. ரெண்டுதுமே பாருங்கள், நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போது அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா எல்லோ கலர் வச்சு நம்ம போட போகிறோம். இந்த திலகம் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதில் எல்லோ கலர் வச்சு போட போகிறோம். இப்போது இதே மாதிரி எல்லோ கலர் த்ரெட்டை வச்சுட்டு கண்டினியூஸாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த திலகத்தை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுங்க. இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த ஷேப் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிரும். அதே மாதிரி ரன்னிங் ஸ்டிச்சஸை வச்சே நம்ம ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இப்போது இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த லீஃப் டிசைன்ஸ்க்கெல்லாம் அடுத்த ஒரு கலர் கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்தது லீஃப்க்கு பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் எடுத்துருக்கிறேன். இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் தான் கொடுக்கணும். ரன்னிங் ஸ்டிச்சஸை கொடுத்துக்கோங்க. கூடு கூட இருக்குது பார்த்திங்களா, அதில் எல்லாத்துலேயுமே எல்லோ கலரில் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கண்டினியூஸாக கொடுத்துக்கோங்க. இதை பேக் சைடு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதே மாதிரி தான் என்ன பண்ணுன்னா ஃபுல்லாகவே கொடுத்து முடிச்சிடணும். அடுத்ததுக்கும் இதே மாதிரி கொண்டு வந்துடுங்க. சாரீலெல்லாம் டிசைன் பண்ணும்போது இதே மாதிரி தான் டிசைன் பண்ணிக்கணும். இதே மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேக் சைடு எண்டு நாட் போட்டு முடிச்சிடுங்க. இதே மாதிரி சுற்றி இருக்கிற எல்லா இதுலேயுமே கலர் கொடுத்து முடிச்சிடுங்க. இப்போது இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இப்போ லீஃப்க்கு கொடுக்கணும். லீஃப்க்கு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே நான் க்ரீன் கலர் கொடுத்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். நம்ம அதே மாதிரி தான் லீஃப்க்கு ஃபுல்லாகவே க்ரீன் கலரில் கொண்டு வாங்க. இந்த மாதிரி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போது இதே மாதிரி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுங்க.
இப்போது இந்த லீஃபில் எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் சுற்றி எல்லா இடத்துலையுமே க்ரீன் கலரை வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போது இந்த ஃப்ளவரை ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுங்க. இப்போது உங்களுக்கு ரன்னிங் ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணி எப்படி போடலான்றத உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிக்கும். இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போது இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன். பாருங்கள், ரன்னிங் ஸ்டிச்சை யூஸ் பண்ணி நம்ம வந்து லீஃப்க்கு எல்லாமே ஃப்ளவர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் ஒர்க் ஐட்டம் எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். ஹேண்ட் எம்ப்ராய்டரியோட பேசிக் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.